வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுகி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். நார்சிசம். நார்சிசம் அப்படிங்கிற இந்த வார்த்தை தற்காலிகமாக அதிகமாக உங்கள் காதில் விழுந்திருக்கும். ஆமாங்க, இப்போல்லாம் நிறைய சோசியல் மீடியாவில் யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அண்ட் ட்விட்டர், ஏன் நம்மளுடைய சர்க்கிளில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்னு எல்லா இடத்துலையும் இந்த நார்சிசம் அப்படின்ற வார்த்தை பேசப்பட்டுட்டு வருது. ஸோ நீங்களும் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கவங்க கிட்ட இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். ஸோ இப்படி ஒரு நபர்கள் கிட்ட இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும். நீங்கள் லவ் பண்ணுற பையனாக இருக்கட்டும், உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், நான் சொல்ல போகிற சில குணாதிசயங்களை வச்சு அவங்க நார்சிஸ்டிக்காக இல்லையா அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு, ஏன் இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்றவங்கள பார்த்து நம்ம இவ்வளோ பயப்படணும்? ஆமாங்க, பயந்து தான் ஆகணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து முடிங்க. அப்போ தான் அவங்கள பற்றி நான் சொல்கிற இதை ஃபுல்லாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். உங்கள் லைஃப் பார்ட்னர் ஆர் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் என்பிடியா இல்லையா அப்படின்றத நான் சொல்கிற ஒரு 9 பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ண முடியும். அண்ட் இன்னொன்றும் நான் சொல்ல விரும்புகிறேன். இதை வச்சு அவங்க நார்சிஸ்டிக்காக இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளால் கணிக்க தான் முடியும், கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஒரு சைக்காஸ்டரி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் ஆலோசனை பண்ணாமல் நீங்களாக ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. அண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிராண்டியாசிட்டி. தன்னை மட்டுமே உயர்வாக நினைப்பாங்க. அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்கள சுற்றி இருக்கவங்களோட கவனம் முழுவதும் அவங்க மேலே மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் செகண்ட், அட்டென்ஷன். அவங்க ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வரும்போது நீங்கள் அதை மறுக்காமல் ஒத்துக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் இல்லை அதெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் அதை மறுத்து பேசுனீங்க அப்படின்னா அவங்களோட ஈகோ அவங்கள ரொம்பவே ஹர்ட் பண்ணும். அண்ட் தேர்ட் ஒன், ஃபேண்டசி. இவங்களுடைய உலகமே வேறங்க. அதான் கற்பனை உலகம். இவங்க எப்பயுமே ஒரு கற்பனைக்குள்ளேயே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கனவுகளுமே காணுவாங்க. கனவு காண்றது ரொம்ப நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கனவு காங்கலாங்க. பட் இவங்க காங்கிற கனவு எல்லாமே சாத்தியப்படாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கனவை செயல்படுத்தவும் மாட்டாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன், கிரிட்டிசிசம். இந்த கிரிட்டிசிசம் அப்படின்ற ஒன்றை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஆமாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக ஃபன்னுக்கு அவங்கள கலாய்ச்சா கூட அவங்க ஹர்ட் ஆவாங்க. இதை விட நீங்களும் அவங்களும் ஒரு கான்வர்சேஷனில் நல்லா பங்கமாக அவங்க உங்களை கலாய்ச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கு நீங்களுமே சரி, ஓகே, ஃபன்னாக தானே பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு நீங்களுமே பதிலுக்கு ஏதாவது சும்மா நீ ஒரு லூஸு தானே, உனக்கு என்ன, நீ லூஸு தானே அப்படின்னு சொன்னால் கூட போதுங்க. அப்படியே அவங்க சைலண்ட் ஆயிடுவாங்க. அந்த கான்வர்சேஷனை அப்படியே கட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஃபிஃப்த்து ஒன், கேஸ் லைட்டிங் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? நம்மளுடைய உணர்வுகளை நம்மளையே சந்தேகிக்க வைப்பாங்க. ஒருவேளை நம்ம தான் தப்பாக உணர்ச்சி வசப்பட்டுட்டோமோ, நம்ம தான் அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ, நம்ம இந்த இடத்துல இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கக்கூடாதோ அப்படின்னு நம்மளையவே சந்தேகப்பட வைப்பாங்கங்க. அதுதான் கேஸ் லைட்டிங். அண்ட் சிக்ஸ்த் ஒன், மேனிப்புலேஷன். இப்போது நம்மளுடைய உணர்வுகளை அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்குவாங்க. நீ ஏன் இப்படி பண்ண, அதனால தான் நான் இப்படி பேசினேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மேனிப்புலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்கங்க. அண்ட் செவன்த் ஒன், ப்ளேம் ஷிஃப்டிங் அப்படின்னா, இப்போது ஒரு ஆர்கியூமெண்ட் உங்களுக்கும் அவங்களுக்கும் போயிட்டு இருந்திருக்கும். அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே அவங்கள தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு ரிப்ளை தான் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் கொடுத்த அந்த ஒரு ரிப்ளை இருக்குது இல்லையா, அதை வச்சு உங்களை ப்ளேம் பண்ணுவாங்க. நீ இப்படி சொல்லலாம், நீ இப்படி சொல்லிட்டேல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க உங்களை ப்ளேம் பண்ணுவாங்க. ஸோ நம்மளே அச்சச்சோ நம்ம இப்படி பேசியிருக்கக்கூடாதோ அப்படின்னு யோசிப்போங்க. அண்ட் எய்த் ஒன், எம்பத்தி இருக்காது இவங்களுக்கு. மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே குறைவான
குறைவாக தான் இவங்களுக்கு இருக்கும் அடுத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் 9th ஒன் லவ் பாம்பிங். ஆக்சுவலி இதை தாங்க நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்திருக்கணும். இப்போது இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 8 பாயிண்ட்ஸு. அந்த 8 பாயிண்ட்ஸுமே உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், இவங்க எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும். ஆனாலும் உங்களால் அவங்கள விட்டு வெளியே வர முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த லவ் பாம்பிங் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான். ஆமாங்க, இந்த லவ் பாம்பிங் ஸ்டேஜ் ஒரு 3லேருந்து 6 மாதம் வரைக்கும், ஒரு சிலர் 1 வருஷம் வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போவாங்க. லவ் பாம்பிங் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? ஆரம்பத்தில் உங்கள் மேலே இருக்க காதல் ஒரு 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 கற்பனை உலகத்துக்கு உங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆஹா, இந்த மாதிரி ஒரு காதலியை நான் பார்த்ததே இல்லைப்பா, நமக்கு கிடைச்ச வந்துட்டு பெரிய கிஃப்ட் இவங்க அப்படின்னு நம்மளை நினச்சி பெருமைப்பட வைப்பாங்க. ஸோ இந்த உலகத்துலேயே உன்ன மாதிரி யாரும் இல்லை, நீ தான் மிஸ் யூனிவர்ஸ், நீ தான் வந்துட்டு ஏஞ்சல், உங்களை மாதிரி ஒரு கேரக்டர் யாருமே இல்லை, அப்படி இப்படி நம்மளை பற்றி இவங்க நிறைய புகழ்வாங்க. ஸோ நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிடுவோம். இது லவ் கிடையாது, இது ஒரு மாயை. உங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த லவ் பாம்பிங் அப்படின்ற ஒரு ஸ்டேஜை அவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் இவங்களோட லெவல் எக்ஸ்ட்ரீம் லவ்வாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த நார்சிசிஸ்டிக் பற்றின முக்கியமான குணாதிசயங்களை பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்கள் அண்ட் உறவினர்கள், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க, இந்த மாதிரி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த வீடியோவை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். அண்ட் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களை சுற்றி இருக்க நபர் யாராவது ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் உங்களுடைய கமெண்ட்டை பார்த்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்மளோட வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் நார்சிசிஸ்டிக் பற்றின நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டாட்டா, பை பாய்.